ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 17 2 Corinthians chapter 4 verse 17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்தியருக்கு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது ஒரு புது உடன்படிக்கையின் ஊழியன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் என்பதை குறித்து இந்த 4 அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியே சொல்லிவிட்டு தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்பதையும் இங்கே விளக்கி காண்பிக்கிறார். சொல்லிவிட்டு இந்த 17 என்ன சொல்லுகிறார்? மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்குன்னு சொல்றார். இப்போ இந்த உலகத்தில் நம்மளை கண்களால் பார்க்கிற அநேக காரியங்கள், உலகத்தில் அநேக காரியங்களை நம்முடைய கண்களால் பார்க்கிறோம். பொருட்களை பார்க்கிறோம், கட்டடங்களை பார்க்கிறோம், சமுதாயத்தை பார்க்கிறோம், பணத்தை பார்க்கிறோம், தங்கத்தை பார்க்கிறோம், வெள்ளியை பார்க்கிறோம், சொத்து சுகங்களை பார்க்கிறோம், ஆஸ்திகளை பார்க்கிறோம். விலையேற பெற்ற காரியங்களை நம்முடைய கண்கள் நோக்கி இருக்கிறது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய பல காரியங்களை நம்முடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பூமியிலே கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் வரக்கூடிய உபத்திரவங்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பூமியிலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று தெளிவாக சொன்னார். பூமியிலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்பதை ரொம்ப தெளிவாக சொன்னார். யோவான் சுவிசேஷம் 16 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது அந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 16 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 33 வாசிக்கிறேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போது இயேசு கிறிஸ்துவே தெளிவாக சொல்லிட்டாரு, பூமியிலே உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொல்லி. அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பலவிதமான உபத்திரவங்கள், பாடுகள், இவைகளெல்லாம் நிச்சயமாக உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அப்போது நம்முடைய கண்கள் இந்த பூமியில் எதெல்லாம் இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ, அதுபோல நீங்கள் இந்த பூமிக்குரியவைகளை நோக்கி பாராமல் காணப்படாதவைகளை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை இங்கே சொல்லுகிறார். காணப்படாதவைகள், காணப்படாத தேவனுடைய நித்திய வல்லமை, காணப்படாத தேவனுடைய ராஜ்யம், காணப்படாத கர்த்தருடைய மகிமை, இவைகளையெல்லாம் நம்முடைய கண்களால் காணப்படாதவைகள். ஆனால் அப்படிப்பட்டவைகளை, இனி வரப்போகிற நன்மைகளை, அவைகளையெல்லாம் அந்த நித்தியமானவை, அழிந்து போகிறவைகளை அல்ல, காணப்படுகிறவைகளெல்லாம் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது என்று சொன்னால் 18 இதே அதிகாரத்தில் 18 சொல்கிறாரு, ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்போது காணப்படுகிறவைகளை நாம் நோக்கி இருக்கக்கூடாது. ஏனென்றால் அவைகளெல்லாம் அநித்தியமானவைகள், தற்காலிகமானவைகள், அழிந்து போகக்கூடியவைகள். ஆனால் காணப்படாதவைகள், நம்முடைய கண்களிலே காணக்கூடாத சில காரியங்களை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். அந்த காரியங்களை நாம் நோக்கி இருக்கும் பொழுது அவைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறதாம்? நித்தியமானவைகள், இட்டர்னல். அவைகள் பார்த்திங்கன்னா அழிந்து போகாதவைகள். அப்படிப்பட்டவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு என்று சொல்கிறார். இந்த 17 வாசிக்கும் போது, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் என்று சொல்கிறார். அப்போ இந்த உபத்திரவம்
காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்டதா மாறுதான்? லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான லைட், ரொம்ப லைட்டாக இருக்கக்கூடியது, அது பலுவே இல்லாதது, பாரமே இல்லாமல் அந்த உபத்திரவங்கள் பார்க்கும்போது மிகவும் லேசான உபத்திரவங்களாக மாறிவிடுகிறது. யாருக்கு? காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. ஆனால் இந்த உலகத்துக்குரியவைகளை, இம்மைக்குரியவைகளையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவங்கள் எப்படி இருக்குதான்? லேசான, அதிசீக்கிரத்தில் நீங்கி போகிற லேசான உபத்திரம் அல்ல, பாரமான உபத்திரம், உபத்திரவத்தின் மேல் உபத்திரம். அந்த உபத்திரத்தை அவங்களால தாங்க முடியலை. அந்த உபத்திரவத்தில் அவங்க சோர்ந்து போயிடுறாங்க. உபத்திரவத்தில் கிறிஸ்துவ வாழ்க்கையை விட்டே வழுவி போகிறாங்க. விசுவாசத்தை விட்டே அவங்க நிலை குலைந்து போய் விடுகிறார்கள். காரணம் என்னன்னா, அவர்களுடைய கண்கள் காணப்படுகிறவைகளையே, இந்த பூமிக்குரியவைகளை, அனித்தியமானவைகளை நோக்கி கொண்டிருப்பதினால்தான் அப்படிப்பட்ட அனுபவம். ஆனால் காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பூமியிலே உபத்திரவம் உண்டு. ஆனால் அந்த உபத்திரம் எப்படிப்பட்டதான்? அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். சீக்கிரமாக ஓடிடும். சிலர் இந்த உபத்திரவத்தை, ஐயோ எப்போதான் முடியுமோ தெரியலையே, இந்த பாடுகள் எனக்கு எப்போதான் முடியும் தெரியலையே சொல்லி சிலர் பார்த்திங்கன்னா முறுமுறுக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது சில பாடுகள், உபத்திரங்கள் வருது, அது எப்படி போயிடும்? காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நித்தியத்தை நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு அது எப்படி போகுமா? அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவமாக அவைகள் கடந்து போகும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் உபத்திரவங்கள் லேசான உபத்திரவங்களாக இருக்கிறதா, அல்லது பாரமான, பலுவான, தாங்கக்கூடாத உபத்திரவமாக இருக்கிறதா என்பதை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு பாரமாய் தோன்றுமேயானால், நீங்கள் உங்களுடைய பார்வை உலகத்தில் உள்ளவைகளை, காணப்படுகிறவைகளை நோக்கி இருக்கிறது என்பதுதான் உறுதியாகிறது. ஆனால் காணப்படாதவைகளை, நித்தியமானவைகளை நோக்கி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவங்கள் எப்படிப்பட்ட உபத்திரமாய் மாறும்? அதிசீக்கிரத்தில் நீங்கி போகும் லேசான உபத்திரமாய் மாறும். இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே உங்கள் வாழ்க்கையில் உபத்திரவங்கள் லேசாக இருக்குதா, பாரமாக இருக்குதா என்பதை நீங்கள் நிதானித்து, நீங்கள் எதை நோக்கி இருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you all. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் என்று சொல்லி நாங்கள் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் அநேகர் பலவிதமான உபத்திரவங்களின் ஊடாக கடந்து செல்லுகிறார்கள். ஆனால் அந்த உபத்திரவங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கி போகிற லேசான உபத்திரமாக மாற வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் காணப்படாதவைகளை நோக்கி இருக்க வேண்டிய அவசியம் உண்டு என்பதை இந்த நாளிலே தியானிக்க கிருபை செய்தேன். வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.